அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல் உண்ணாமை. ஆங்கிலத்துல நாட் ட்ரிங்கிங் பாம் வைன்னு சொல்லுவாங்க. குறள்: கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். குறள் எண் 925. குறளின் விளக்கம்: தன்னுடைய கையை அறியாமல் அந்த கையில் இருக்கும் கண்ணாடி பொருள் உடைத்ததை போன்று தன்னை மறக்க பொருளை கொடுத்து போதை பொருளை உட்கொள்வதை போன்றதாகும் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கல் உண்ணாமை, நாட் ட்ரிங்கிங் பாம் வைன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நமக்கு கையில ஒரு விலை உயர்ந்த கண்ணாடி பாத்திரம் இருக்குது. நம்ம தவறி அந்த கண்ணாடி பாத்திரம் கை தவறி உடைஞ்சதுக்கு மாதிரி தன்னை மறப்பதற்கு விலை கொடுத்து போதைப் பொருளை வாங்கி உட்கொள்வதை போன்றதாகும் என்கிறார். அழகா ஒரு மனசு ரிலாக்ஸ் புத்தகத்துல ஒரு குட்டி கதை இருக்கும். டாக்ஸ் லாஜிக்னு சொல்லுவாங்க. அது ஒரு செல்வந்தர் அதுக்கு நாயை வளர்ப்பாரு. செல்லமா நாயை தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்த்துட்டு அசைவ உணவை தவிர்த்து ஹைஜீனிக்கா சைவ உணவை மட்டும் கொடுத்து வளர்த்துருப்பாரு. தயிர் சாதெல்லாம் போட்டு வளர்த்துருப்பாரு. அது அந்த நாய் என்னதான் பராமரிப்பு பார்த்துருந்தா கூட அது கேட்ல இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும். வெளியில நாய்கள்லாம் விளையாடிட்டு எலும்பு துண்டுலாம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கும். சாப்பிட்டு இருக்கும்போது இந்த நாய்க்கு என்ன இருக்கும் பாருங்க. மற்ற நாயெல்லாம் பாரு, அந்த எலும்பு துண்டுலாம் கடிச்சு விளையாடி சாப்பிட்டு இருக்கு. நமக்கு முதலாளி தயிர் சாதம் போட்டு கொள்றான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வருத்தம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அந்த எலும்பு துண்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்குது. ஒரு நாள் கடற்கரைக்கு அந்த முதலாளி நாயை கூட்டிட்டு போறாரு. அவ போன் வருது. போன் பேசிட்டே இருக்கும்போது தவறி அந்த நாயை விட்டுறா. அப்படி இது சந்தர்ப்பத்தை பார்த்து நாய் நம்மள மறைஞ்சு நம்ம அறியாமல விட்டுட்டாரு. நம்ம போய் எப்படியாச்சும் எலும்பு துண்டு கண்டுபிடிச்சி எடுத்துட்டு ஒரு சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு நாய் ஓடுது. ஓடி தேடுது. எலும்பு துண்டு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா ஓடி கிடைக்கும் போது ஒரு காஞ்ச பழைய எலும்பு துண்டு, அந்த முள்ளாக்குற எலும்பு துண்டு கிடைக்குது. அந்த நாய்க்கு பாத சந்தோஷத்துல உடனே அந்த எலும்பு துண்டு எடுத்து கடிக்குது. கடிச்ச உடனே ரத்தம் வருது. அந்த ஷார்ப்பாகிற முள்ளு பட்டு நாய்க்கு எலும்பு துண்டோட ரத்தம் தெரியாம அது நல்லா கடிச்சு சாப்பிட்டு அதை சுவைக்குது. சுவைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எலும்பு துண்டோட ரத்தம் இல்ல, தன்னுடைய வாயிலிருந்து வந்த ரத்தம். அப்புறம் தான் அது உணருது. உணர்ந்ததுக்கு அப்புறம் அதனால ஒரு மாசம் சாப்பிட முடியல. வாயெல்லாம் பெரிய புண்ணு ஆயிடுச்சு. அப்பதான் வருத்தப்படுது. நம்மளுடைய முதலாளி நம்மள அழகா ஹைஜீனிக்கா பார்த்து நம்மளை அழகா பார்த்து இருந்தாரு. நம்ம அறியாமையால பாருங்க, தெரியாம நம்ம எலும்பு துண்டு எடுத்துட்டோம். அதே மாதிரிதாங்க இந்த காலகட்டத்துல நிறைய இந்த போதை பழக்கம் தப்பு நடக்குது. அதுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய பெரியவங்களாம் நம்மளை பார்த்து பார்த்து ஆரோக்கியமா நல்ல பண்பு கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அறியாமனால பசங்க தேவையில்லாம அந்த போதைப் பொருட்கள் உட்கொள்வது பாத்தீங்கன்னா அந்த நாய்கிட்ட கிடைச்ச அந்த எலும்பு துண்டு மாதிரி தான். அது கடிச்சு சாப்பிடும் போது தன்னுடைய ரத்தத்தை நாம சுவைக்கிற மாதிரி தான். அப்புறம் உடம்பு கெடுத்ததுக்கு அப்புறம் என்னதான் கவலை நாம தெரிஞ்சு அது உணர்ந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியமான உடல் நம்ம கிட்ட இருக்காது. ஆகையால் இக்குறள் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, கல்லுண்ணாமை அதிகாரம் மூலம் யாவரும் போதைப் பொருட்களை உட்கொள்ளாமல் நல்வழியில் ஆரோக்கியமான வழியில் சத்தான உணவை மேற்கொண்டு வாழ்வில் வெல்லுங்கள், உயருங்கள். மீண்டும் திருக்குறள்: கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.